வணக்கம். குரூப் 2A மெயின்ஸ்க்கான சிலபஸ் நம்ம எந்தெந்த புக்ல நம்ம ஸ்கூல் புக்ல பார்க்கலாம்ங்கறத சிலபஸ் டீகோட் பண்ண போறோம். சோ இப்ப பாருங்க, இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த குரூப் 2A அதாவது நமக்கு அப்ஜெக்டிவ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கு. ரெண்டா இருக்கும், அதாவது பார்ட் A, பார்ட் B, பார்ட் C. சோ அந்த பார்ட் A ல நமக்கு 5 யூனிட் இருக்கு. பார்ட் B ல 1 மேக்ஸ் இருக்கு, அதாவது லாஜிக்கல் ரீசனிங் கொடுத்திருக்காங்க. பார்ட் B ல, பார்ட் C ல ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ். அது உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த பார்ட் A ல 100 क्वेश्चन கொடுக்கறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அதோட ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன அப்படினா மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சுரல் ஹெரிடேஜ். ஓகே, யூனிட் 1. அதாவது பார்ட் A ல மொத்தம் 5 யூனிட் இருக்கு. அதுல யூனிட் 1 ல நமக்கு 20 क्वेश्चन கேக்குறாங்க. அதாவது பார்ட் A ல நமக்கு 100 क्वेश्चन கேட்கணும். சோ அதுல 20 क्वेश्चन நமக்கு யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சுரல் ஹெரிடேஜ் னு கேக்குறாங்க. வாங்க அந்த சிலபஸ் குள்ள பாயிண்டா நம்ம என்னென்ன படிக்கலாம்ங்கறது பார்க்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, இதுல நான் ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்துர்க்கேன்னா, அந்த ஃபர்ஸ்ட் இதுல அட்வர்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர்கள் வருகை. அட்வர்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், the Portuguese, the Dutch, the English, the Danish and the French, Anglo rivalry, Anglo Mysore War, Anglo Maratha War. அதாவது இந்த ஏற்கனவே நம்ம படிச்சிடலாம். இந்த சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பிரிலிமினரியில படிச்சதுதான். ஐரோப்பியர்கள் வருகை, இந்த போர்ச்சுகீஸ், டச், இங்கிலீஷ் எல்லாமே வரிசையா வரும். இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா நம்மளோட 11th ஹிஸ்டரி புக். அதாவது நான் இங்கிலீஷ் மீடியத்துக்கு சொல்லுறேன். சோ தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸும் எங்க படிக்கணும்னு சொல்றேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் பாருங்க, அதாவது 11th ஹிஸ்டரியில லெசன் நம்பர் 16 கமிங் ஆஃப் யூரோப்பியன்ஸ், லெசன் நம்பர் 16 கமிங் ஆஃப் யூரோப்பியன்ஸ். இன்னும் நம்ம டெப்தா போனோம்னா 16.5, அதாவது from 16.5 பேஜ் நம்பர் 248 ல இருந்து 259 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதாவது ஐரோப்பிய வருகையில இருந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலோ பிரெஞ்சு, இந்த கர்நாடிக் வார்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 11th ஹிஸ்டரி லெசன் நம்பர் 16 கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எங்க இருக்கு அப்படின்னா பாடம் 16வது பாடத்துல ஐரோப்பிய வருகை, அதாவது 16.5 பேஜ் நம்பர் 271, பேஜ் நம்பர் 271. சோ இது போக, அதாவது 11th ஹிஸ்டரி புக் போக, அதாவது ஆங்கிலோ மைசூர் வார். நல்லா கவனிங்க, இந்த ஆங்கிலோ மைசூர் வார் எங்க இருக்கு அப்படின்னா, சோ 11th ஹிஸ்டரியில லெசன் 18ல லெசன் 18ல 18.1 இதுல வரும் உங்களுக்கு. அதாவது ஆங்கிலோ மைசூர் வார் அங்கதான் வரும். ஆங்கிலோ மைசூர் வார் வரும். அதே மாதிரி ஆங்கிலோ மராத்தா வார் இது எங்க இருக்கு அப்படின்னா, ஆங்கிலோ மராத்தா வார் எங்க இருக்கு அப்படின்னா 8th சோஷியல் சயின்ஸ் புக்ல, 8th சோஷியல் சயின்ஸ் நியூ புக், 8th சோஷியல் சயின்ஸ் நியூ புக்ல லெசன் நம்பர் 2 செகண்ட் லெசன்ல ஒரு லெசன் நம்பர் 2 ஏற்கனவே நம்ம பிரிலிமினரியில படிச்சதா. சோ ஓகேவா? இந்த பாருங்க அட்வர்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், போர்ச்சுகீஸ். இது பாருங்க 11th ஹிஸ்டரியில. சோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு எங்க இருக்கு அப்படின்னா லெசன் நம்பர் 16ல இருக்கு. அதுக்கு அப்புறம் பாருங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு 11th ஹிஸ்டரியில லெசன் நம்பர் 18ல 18.1ல ஆங்கிலோ மைசூர் வார் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஆங்கிலோ மராத்தா வார் 8th சோஷியல் சயின்ஸ் லெசன் நம்பர் 2ல உங்களுக்கு வரும். கண்டிப்பா இதுல இருந்து அவங்க क्वेश्चन கேட்பாங்க. அதாவது நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ அந்த யூனிட் 1 7 சப் ஹெட்டிங்ஸா பிரிச்சிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் சப் ஹெட்டிங் அட்வர்ட் ஆஃப். இப்போ நம்ம செகண்ட் டிவிஷன், நம்ம செகண்ட் பார்ட்டா என்ன பார்க்கறோம்னா பாளையங்கார ரெபல்லியன், அதுவும் வேலூர் மீட்டோனியன். அதாவது இது எங்க இருக்கு பாருங்க, 11th ஹிஸ்டரி. அதாவது நம்ம ஏற்கனவே 10th புக் நம்ம படிச்சிட்டோம். அதாவது 10th சோஷியல் சயின்ஸ் புக்ல லெசன் நம்பர் 6ல இருந்துச்சு. பட் அது போக பாளையங்கார ரெபல் 11 இங்கிலீஷ் மீடியம் சொல்றேன் பாருங்க, 11th ஹிஸ்டரி. அதாவது 11th ஹிஸ்டரி லெசன் நம்பர் 18 எல்லாம் இருக்கு பாருங்க, ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் ரூல். அதுல 18.1 பேஜ் நம்பர் 282 to 290 வரைக்கும் இது இருக்கும். as usual நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது நம்ம 10th புக்ல படிச்சிருக்கோம், 6th லெசன்ல படிச்சிருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா புலித்தேவர், வேலு நாச்சியார், கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ், அந்தீரன் சினமலை. சோ அது போக நம்ம 10th புக்ல படிச்சது. இப்போ இந்த 11th புக்ல கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஏற்கனவே கதை தெரியும், பட் அதோட பாயிண்ட்ஸ் கொஞ்சம் டெப்தா கொடுத்திருக்காங்க. சோ இது எங்க கொடுத்திருக்காங்கன்னா 11th ஹிஸ்டரியில லெசன் நம்பர் 18 பேஜ் நம்பர் 282 ல இருந்து 290 வரைக்கும். சரிங்களா? இதே தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு பாருங்க, இதே 11வது வரலாறு புக்ல ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் எங்க இருக்கு அப்படின்னா 18.2 தென்னக பாளையக்காரர்களின் தொடக்க கால எதிர்ப்பு, பேஜ் நம்பர் 308. பேஜ் நம்பர் எங்க இருக்கு அப்படின்னா 308. சோ இங்க இருக்குது. அதே மாதிரி இது முடிஞ்ச அப்படியே பாத்தீங்கன்னா வேலூர் கழகம், இதே பேஜ்ல லாஸ்ட்ல முடியும் போது வேலூர் மீட்டோனி இருக்கு. சரிங்களா? அதே இது நம்ம 10th புக்லயும், அதாவது பழைய நம்ம ஏற்கனவே பிரிலிமினரி படிச்ச 10th சோஷியல் சயின்ஸ்லயும் வேலூர் கழகம் இருக்கு.
8th சோசியல் சயின்ஸ்லயும் வேலூர் கழகம் இருக்கு. சரிங்களா? இது வந்து ஏற்கனவே நம்ம பிரிலிமினரிக்கு படிச்சோம். சோ அதனால வந்து சைடுல வந்து நீங்க நோட் பண்ணிக்கங்க. அதாவது இது வந்து 11th புக் பிளஸ் நம்ம ஏற்கனவே 10th சோசியல் சயின்ஸ்லயும் 6th சோசியல் சயின்ஸ்லயும் படிச்சோம். சோ அதோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஹிஸ்டரி புக்ல கொடுத்திருக்காங்க. சோ இத வந்து நம்ம படிக்கணும். சரிங்களா? இப்போ third division நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா third division we go for socio-religious reforms in 18th and 19th century. 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட்ட சமூக சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள். சோ இதுல அவங்க ஃபர்ஸ்ட் எந்த வேர்ட் கொடுத்திருக்காங்க அப்படினா கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அப்படின ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அப்படின ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. சோ அது எங்க இருக்கு அப்படினா நம்மளோட ஹிஸ்டரி 11th புக். ஹிஸ்டரி 11th புக்ல லெசன் நம்பர் 19 அதாவது மாடர்னிட்டி அப்படின்ற லெசன் நம்பர் 19.7 அதாவது இது லெசன் 19வது லெசன்ல 19.7ல பேஜ் நம்பர் 306 பேஜ் நம்பர் பாருங்க 306னா இருக்கு. சோ 19.7 கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்கள் அப்படினு தமிழ்ல பேஜ் நம்பர் 336 336 11வது ஹிஸ்டரியில இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. இது போக நம்ம ஏற்கனவே படிச்சது அதாவது பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், தியோபிசிக்கல் சொசைட்டி அதாவது பிரம்மஞான சபை, ராமகிருஷ்ணா மிஷன் இது வந்து ஏற்கனவே நம்ம 10th புக்ல படிச்சோம். அதாவது 10th சோசியல் சயின்ஸ் புக்ல லெசன் நம்பர் 5ல படிச்சிருக்கா. ஆனா இப்போ இங்க 11th ஹிஸ்டரியில லெசன் நம்பர் 19ல கொடுத்திருக்காங்க. 11th ஹிஸ்டரியில லெசன் நம்பர் 19ல கொடுத்திருக்காங்க. சோ இது மட்டும் நம்ம படிச்சா போதும். அதாவது ஏற்கனவே நம்ம 10th புக் படிச்சிட்டோம். இப்போ இதுல 11th புக்ல இருக்கிறதே நம்ம படிச்சு நோட்ஸ் எடுத்து விட்டுட்டோம். இந்த டாபிக் முடிஞ்சிடும். அதாவது சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம்ஸ் இன் 18th and 19th century முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ நம்ம 4th டிவிஷன் போறோம். என்ன அப்படினா 4th டாபிக் பாருங்க ரிஃபார்ம்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ் ரூல் இன் தமிழ்நாடு. நல்லா பாருங்க ரிஃபார்ம்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ் ரூல் இன் தமிழ்நாடு. சோ இது எங்க இருக்கு அப்படினா 11th ஹிஸ்டரி. நல்லா கவனிங்க 11th ஹிஸ்டரி லெசன் நம்பர் 17 அதாவது 11வது வரலாற்று புக்ல பாடம் 17வது பாடத்துல எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் பேஜ் நம்பர் 264 பேஜ் நம்பர் 264. அதே மாதிரி இங்க ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள் அப்படின்னு பேஜ் நம்பர் 288. அதாவது நல்லா பாருங்க இது கொஞ்சம் ஏற்கனவே வந்து பெரிய லெசனா இருக்கும். கொஞ்சம் பெரிய லெசனா இருக்கும். சோ இதுல நிறைய கொடுத்திருக்காங்க. அதாவது லேண்ட் ரெவென்யூ சிஸ்டத்துல இருந்து சரிங்களா ரயில்வேஸ்ல இருந்து ஃபாரஸ்ட்ல இருந்து செல்ஃப் மெஷர்ஸ்ல இருந்து எஜுகேஷன் டெவலப் பண்றது வந்தது வரைக்கும் ரொம்ப பெரிய லெசன். சோ இதுல இருந்து क्वेश्चन கேட்கறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. சோ இத விட்டுறாதீங்க. கொஞ்சம் பெரிய லெசன் சரிங்களா இது வந்து பெரிய லெசன் பாத்துங்க. ஓகே இப்போ பாருங்க ஃபார் இது பண்ணனும்னா சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படினா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின ஒரு டாபிக் இருக்கு. சோ அந்த இது பார்த்திருக்கோம். ரெண்டாவது பாருங்க பாளையங்கார ரெபல்லியன் அண்ட் வேலூர் மீட்டிங் இப்படி நான் பிரிச்சிருக்கேன். மூணாவது சோசியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம்ஸ் இன் 18th and 19th century அது மூணாவது சப் டிவிஷனா இத நான் பாத்துர்க்கேன். சோ 4th டிவிஷன் பாருங்க ரிஃபார்ம்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ் ரூல் இன் தமிழ்நாடு இது வந்து 4. சரிங்களா? இப்போ அஞ்சாவது டைரக்டா நான் எங்க போயிட்டேன் அப்படினா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு டைரக்டா போறேன். இதுக்குள்ள நிறைய படிச்சேன். அதாவது எமர்ஜென்சி ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. சோ இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படினா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். செகண்ட் டாபிக் பாருங்க மெட்ராஸ் மகாஜன சபா. இது எங்கேயுமே இல்ல. இப்போ இவங்க எங்க வந்துட்டாங்க அப்படினா நம்மளோட 12th புக் வந்துட்டாங்க. 12வது வரலாற்று புக். சோ 12th புக்ல பாருங்க ஃபர்ஸ்ட் லெசன் நம்பர் 1.5ல பர்த் ஆஃப் இந்தியன் அசோசியேட்ஸ் அப்படினு இருக்கு. சோ அதுல பேஜ் நம்பர் 7ல அதாவது இங்கிலீஷ் மீடியத்துல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7லயும் தமிழ் மீடியம் பாருங்க 1.5 இந்தியாவில் சங்கங்கள் உருவாகுதல் பேஜ் நம்பர் 8. இப்ப தமிழ்ல பேஜ் நம்பர் 8லயும் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பத்தி கொடுத்திருக்காங்க. சோ செகண்ட் டாபிக் இதுல செகண்ட் டாபிக் பாருங்க மெட்ராஸ் மகாஜன சபா. மெட்ராஸ் மகாஜன சபா இது எங்க இருக்கு அப்படினா 12th ஹிஸ்டரியில அதுக்கு அடுத்து 1.5 birth of Indian Association பேஜ் நம்பர் 8. இங்க பாருங்க இங்க இங்கிலீஷ் மீடியம் இது வந்து ஃபர்ஸ்டா போட்டுறது இங்கிலீஷ் மீடியம் செகண்டா போட்டுறது தமிழ் மீடியம். சரிங்களா? இப்போ தமிழ் இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 8ல இருக்கு. தமிழ் மீடியம் அதே இடத்துல 1.5ல 12th புக் இந்தியாவில் சங்கங்கள் உருவாகுதல் பேஜ் நம்பர் 9ல இருக்கு. சரிங்களா? இப்போ பாருங்க இப்போ எமர்ஜென்சியா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ரெண்டாவது டாபிக் மெட்ராஸ் மகாஜன சபா. சரிங்களா? இந்த டாபிக். மூணாவது பாருங்க டைரக்டா வந்துட்டாங்க இந்திய நேஷனல் மூவ்மெண்ட்ஸ்ல சுதேசி மூவ்மெண்ட் வந்துட்டா. சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். சோ இந்த சுதேசி இயக்கம் எங்க இருக்கு அப்படின்னா
12th historyல lesson number 2.6 சுதேசி campaign in தமிழ்நாடு page number 24. அதாவது தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் இருக்கும். அதாவது தமிழ்நாட்டு சுதேசி இயக்கம் இது எங்க கொடுத்திருக்காங்க அப்படினா 12th வரலாற்று புக் 12வது வரலாற்று புக்ல பாடம் 2.6 2.6ல பேஜ் நம்பர் 26 26ல இந்த டாபிக்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. சரியா? இத அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க 4வது மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மிதவாதிகள் அண்ட் தீவிர நோக்கம் கொண்டவர்கள் இன் தமிழ்நாடு. இதுக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா ஹோம் ரூல் அஜிடேஷன். அதாவது ஹோம் ரூல் அஜிடேஷன் பத்தி ஒரு டாபிக் இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னா 12th history once again 12வது வரலாற்று புக்ல 3.1ல ஆல் இந்தியா ஹோம் ரூல் லூப் பேஜ் நம்பர் 32ல இருக்கு. அதாவது ஆல் இந்தியா ஹோம் ரூல் லீக் பேஜ் நம்பர் 32ல இருக்கு. அதே தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் பாருங்க 3.5 அகில இந்தியா தன்னாட்சி அதாவது ஹோம் ரூல் இயக்கம் பேஜ் நம்பர் 35ல இருக்கு. சோ இது வந்து இம்பார்ட்டன்ட். அதாவது 5% எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. சோ 5% ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. ஓகே, கண்டிப்பா இந்த ஏரியா வந்து क्वेश्चन வரும். ஓகே, அடுத்து 5th டாபிக் பாருங்க. அதாவது NCM ஒத்துழையாமை இயக்கம். NCM நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். சோ இது எங்க இருக்கு அப்படின்னா 12th history அதாவது 12th history lesson number 4.4ல NCM பேஜ் நம்பர் 47ல பேஜ் நம்பர் 47ல இருக்கு இங்கிலீஷ் மீடியம். அதே இது தமிழ் மீடியம் பாருங்க 4.4 ஒத்துழையாமை இயக்கம் பேஜ் நம்பர் 51 ஒத்துழையாமை இயக்கம் பேஜ் 51. சோ இதுல இருக்கு. சோ இத நோட் பண்ணிக்கங்க. சரியா? ஓகே, அடுத்து 6th சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் CDM சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் அல்லது சட்ட மறுப்பு இயக்கம். சோ இந்த சட்ட மறுப்பு இயக்கம் எங்க இருக்கு அப்படின்னா அதே இது 12th history குள்ள வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகா பேஜ் நம்பர் 51. அதாவது வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகா பேஜ் நம்பர் 51. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகா பேஜ் 57. இதுல தமிழ் மீடியத்துக்கு 57, இங்கிலீஷ் மீடியத்துக்கு 51. ஓகே, இது போக அதாவது இப்போ நீங்க CDM சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்னா 12th புக்ல ரொம்ப கம்மியா இருக்கு. பட் நம்மளோட 10th புக்ல இருக்கு பாத்தீங்களா, நம்மளோட சோஷியல் சயின்ஸ் 10th புக்ல லெசன் நம்பர் 9. அதாவது நம்ம 10th புக் நம்ம என்ன சொல்றது அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்ம பிரிலிமினரி படிச்சோம் பாத்தீங்கன்னா 10th சோஷியல் சயின்ஸ் புக்ல லெசன் நம்பர் 9 இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டெப்தா கொடுத்திருப்பாங்க. சோ இதுல தான் ருக்மணி லட்சுமிபதி ஆரியா இப்படி நிறைய பேர் கொடுத்திருப்பாங்க. சோ இது வந்து இங்க கம்மியா தான் இருக்கு. சோ அது சேர்த்து தான் நம்ம படிக்கணும். ஏற்கனவே நம்மளுக்கு 10th புக் வரைக்கும் இருக்குது நம்ம படிச்சிருந்தனால இது மட்டும் தான் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். பட் பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. 10th புக் காட்டிலும் 12th புக்ல பாயிண்ட்ஸ் நிறைய தான் இருக்கு. சோ திருப்பி படிச்சா அது எப்படி பிரிலிமினரி ஈஸியா இருந்துச்சோ மாடனியா அதே மாதிரி இங்கேயும் பிரச்சனை இருக்கு. சரியா? இப்போ அடுத்த டாபிக் பாருங்க. அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது 7th டாபிக்ல அதாவது ரோமனோட 5ல 7th குயிட் இந்தியா மூவ்மெண்ட். சோ குயிட் இந்தியா மூவ்மெண்ட் எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா 11th historyல லெசன் நம்பர் 7.2ல குயிட் இந்தியா மூவ்மெண்ட் பேஜ் நம்பர் 87 இங்கிலீஷ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் 87. அதே இது தமிழ் மீடியம் பாருங்க 7.2 வெளியேறு இயக்கம் பேஜ் நம்பர் 96 12th புக்ல கொடுத்திருக்காங்க. சோ இது ஃபுல்லா நம்ம ரெஃபர் பண்ணா போதும். அதுக்கு அடுத்து இது போக நம்ம ஏற்கனவே பிரிலிமினரிக்கு படிச்ச 10th சோஷியல் சயின்ஸ் புக் நியூ புக்ல லெசன் நம்பர் 9ல எல்லாமே மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு சொல்லி எல்லா டாபிக்கும் நல்லா பாருங்க. ஒன்ஸ் அகைன் நான் இது மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. எமர்ஜென்சி ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. சோ எப்படி பிடிச்சிருக்கா அப்படின்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சபா, சரிங்களா? அடுத்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், சுதேசி மூவ்மெண்ட், அடுத்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட். சரி, ஹோம் ரூல் அப்சர்வேஷன் 4வது பிடிச்சிருக்காங்க. சோ ஓகே, அடுத்து 5 பாருங்க NCM, 6 CDM சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட், 7 பாருங்க குயிட் இந்தியா மூவ்மெண்ட். சரிங்களா? இப்போ ஒன்ஸ் அகைன் நம்ம ரீகலெக்ட் பண்ணா எப்படி ரீகலெக்ட் பண்ணனும் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் டாபிக் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இருந்து ஆங்கிலோ மராத்தா வார் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ செகண்ட் டாபிக் என்ன அப்படினா செகண்ட் டிவிஷன் என்ன படிக்கணும் ஆலையார் ரெபல்லியனும் வேலூர் கழகம் செகண்ட் டாபிக்ல நான் சொல்றேன். மூணாவது டாபிக் என்ன அப்படினா சோசியல் அண்ட் ரிலிஜியஸ் ரிஃபார்ம்ஸ் இன் 18th and 19th century மூணாவது டிவிஷனா நான் பிரிச்சிருக்கேன். நாலாவது பாருங்க ரிஃபார்ம்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ் ரூல் இன் தமிழ்நாடு. நல்லா நோட் பாயிண்ட் தமிழ்நாடு இருக்கு, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. சரியா? அந்த லெசன்ல அடுத்து 5 எமர்ஜென்சி ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. சோ இந்த எமர்ஜென்சி ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நான் 7 தான் பிரிச்சிருக்கேன் பாருங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சபா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் சுதேசி மூவ்மெண்ட், அடுத்து பாருங்க ஹோம் ரூல் அப்சர்வேஷன் 4. சோ 5 பாருங்க NCM, 6 வந்து CDM. சரிங்களா? CDM. சோ 7 வந்து குயிட் இந்தியா மூவ்மெண்ட். ஓகே, இப்படி நான் முடிச்சிருக்கேன். இது போக இன்னொரு 2 டாபிக் இருக்கு. 6th டாபிக் பாருங்க. 6th டாபிக் இந்த 6th டாபிக் 3 தான் இருக்கு. நல்லா கவனிங்க.
Ancient Tamil Society Archaeological Excavation Evidence அரிக்கமேடு ஆதிச்சநல்லூர் கீழே இங்க ஒரு கட்டு. அடுத்து பாருங்க சங்கம் லிட்டரேச்சர் இந்த இடத்துல ஒரு கட்டு. நெக்ஸ்ட் அட்வென்ட் ஆஃப் சங்கம் எரா. அப்ப மொத்தம் 3 இருக்கு. ஒன்னு தொல்லியல் கண்டுபிடிப்புகள், இது 3 மட்டும் நல்லா கவனிங்க. அரிக்கமேடு ஆதிச்சநல்லூர் கீழே இது 3 மட்டும். ஓகே, அடுத்து சங்கம் லிட்டரேச்சர் நமக்கு தெரியும். இப்போ இந்த விட கூட பிலிமினரி ஒரு क्वेश्चन கேட்டாங்க. அதாவது நக்கீரன் வந்து முதல் சங்கமா இரண்டாவது சங்கமா மூணாவது சங்கமா கேட்டாங்க. சோ அதே மாதிரி சங்கம் லிட்டரேச்சர் 8 துறை நூல் 10 பாட்டு நூல் வந்து ஏதாவது ஒரு क्वेश्चन கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து சங்கம் எரா, சங்க காலத்துல இருந்த அந்த 3 மன்னர்களை பத்தி ஒரு क्वेश्चन கேட்கறாங்க. சோ அது 3ஆ பிரிச்சிருக்கு. சோ இது எங்க இருக்கு அப்படின்னா நம்மளோட 11th ஹிஸ்டரி நல்லா கவனிங்க. 11th ஹிஸ்டரி 2 இருக்கு. நல்லா பாருங்க. 11th ஹிஸ்டரியில 2.4ல மெகாலித்திக் சைட்ஸ் இன் தமிழ்நாடு பேஜ் நம்பர் 20. சோ இதுல இருக்கு அரிக்கமேடு பத்தி இதுல தான் கொடுத்திருப்பாங்க. முதல்ல அரிக்கமேடை யாரு கண்டுபிடிச்சா என்ன பண்ணீங்கங்கறத இந்த இடத்துல 11th ஹிஸ்டரியில 2.4ல அந்த அரிக்கமேடு தமிழகத்தில் பெருங்கற்காலம் 2.4 அகழ்வாய்விடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 24ல இருக்கு. அதுல அரிக்கமேடு ஆதிச்சநல்லூர் பத்தி கொடுத்திருப்பாங்க. சோ அதே இதுல அடுத்து 11th ஹிஸ்டரியில 5.3 அதாவது லெசன் நம்பர் 5 அதுல சங்கம் ஏஜ் பேஜ் நம்பர் 63ல ஒரு பேஜ் நம்பர் 63 இங்கிலீஷ் மீடியம். அதே இது தமிழ் மீடியம் 11வது வரலாற்று புக்ல சங்ககாலம் 5.3 பேஜ் நம்பர் 75. once again repeat you, first line கொடுத்திருக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் புக், ரெண்டாவது தமிழ்ல கொடுத்திருக்கு வந்து தமிழ் மீடியம் புக். ஏன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து குழப்பறதுக்கு இருக்கும். சோ அதனால ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து இங்கிலீஷ்ல கொடுத்திருந்தா அது அந்த 11th ஹிஸ்டரியில இருக்கிற இங்கிலீஷ் மீடியத்துல இருக்க பேஜ் நம்பர், இது வந்து தமிழ் மீடியத்துல இருக்கிற பேஜ் நம்பர். சோ இத பத்தி கொடுத்திருப்பாங்க. இப்போ இன்னொரு நல்ல ஒரு விஷயம் இந்த புக்ல, அதாவது சங்ககாலம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு 11th ஹிஸ்டரியில லெசன் நம்பர் 5ல கீழடியில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதாவது 4வது கட்டம் அகழாய்வு முடிஞ்சிருச்சு. சோ அதற்கான என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு புது புக்ல, அதாவது இப்ப ரீசெண்டா வந்த புக்ல அத பத்தி சேர்த்திருக்காங்க. பழைய எடிஷன்ல அத பத்தி இல்ல. சோ அதனால சப்போஸ் பழைய புக் வச்சிருந்தீங்கன்னா இப்போ வந்து புது எடிஷன்ல இருக்க புக்கை பார்த்து அந்த கீழடி இருக்கிறத பத்தி பாத்தீங்கன்னா, அதாவது 4வது கட்ட அகழ்வாராய்ச்சிகள் என்னென்னலாம் இருக்குங்கிறது புது புக், அதாவது 11th ஹிஸ்டரியில புது எடிஷன்ல மட்டும்தான் சேர்த்திருக்காங்க. பழைய எடிஷன்ல இல்லவே இல்ல. ஏற்கனவே ஒரு தடவை குரூப் 1 மெயின்ஸ்ல 15 மார்க் क्वेश्चनக்கு கீழடியில் நடந்த 4வது அகழ்வாராய்ச்சியில என்னெல்லாம் கிடைச்சிருக்குது 15 மார்க் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. சோ இது இம்பார்ட்டன்ட். அடுத்து நமக்கு ஏற்கனவே சங்கம் லிட்டரேச்சர் தெரியும், அத பத்தி தெரியும். அதே மாதிரி அட்வென்ட் ஆஃப் சங்கம் எரா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 11th ஹிஸ்டரியில லெசன் நம்பர் 5 ஃபுல்லா வந்துருச்சு. சோ எக்ஸ்ட்ரா நீங்க படிக்கணும் அப்படின்னா யூ கேன் ரெஃபர் அவர் சோஷியல் சயின்ஸ். ஏற்கனவே நம்ம பிலிமரிக்கு படிச்சிடலாம். சோஷியல் சயின்ஸ் 6th புக்லயும் வரும். சோஷியல் சயின்ஸ் 6th புக்லயும் உங்களுக்கு வந்துரும். சரிங்களா? இதா இருக்கு பாருங்க, 6th புக்லயும் வரும். சோ இதெல்லாம் நம்ம படிச்சா போதும். இப்போ அடுத்த லெவல், இப்போ நீங்க பாருங்க 7th டிவிஷன், அதாவது யூனிட் 1ல என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா திருக்குறள், philosophical thoughts in திருக்குறள் for humanity and way of life. அடுத்து concepts in திருக்குறள் for betterment of humanity. அதேதான் life principles, social principles, management principles and other principles laid out in திருக்குறள். ஜஸ்டா கொடுத்தா என்ன சொல்லிட்டாங்க, other principles அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா. இதான் பிரச்சனை. அப்ப இதுக்கு என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஜெனரலா திருக்குறள் புக்கை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னு படிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோ இவங்க என்ன பண்ணலாம், நம்மளோட 6th இருந்து 12th வரைக்கும் வர நம்மளோட ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிற திருக்குறள் பத்தி கண்டிப்பா அதாவது 1 அல்லது 2 क्वेश्चन 20 क्वेश्चनல இந்த 2 क्वेश्चन இங்க வந்து வரதுக்கான வாய்ப்பு. டிவிஷன் 7th. இப்போ லாஸ்ட் ஒண்ணே இருக்கு. என்ன அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழன்ஸ் இன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ஸ். ஒரு வார்த்தை இருக்கு, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இல்ல ரோல் ஆஃப் தமிழன்ஸ் இன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட். எப்படி பிரிச்சிருக்கான்னு பாருங்க. லிட்டரரி பர்சனாலிட்டிஸ், ஜர்னலிஸ்ட், உமன் ஆக்டிவிஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள், ரிவல்யூஷனரி சாங்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதாவது லிட்டரரி பர்சனாலிட்டிஸ். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட பாரதியார் வந்து லிட்டரரிக்காக என்னென்ன புக்ஸ் எல்லாம் எழுதினாப்ல, சோ அது பத்தி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஜர்னலிஸ்ட் பத்தி கேட்கலாம். சோ உமன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் தெரியும், ரோல் ஆஃப் தமிழ்நாடு உமன் இன் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இப்படி ஒன்று இருக்கு. அதாவது நம்மளோட
10th தமிழ், அதாவது 10th தமிழ் ஓல்டு புக்ல இருக்கு. 10th தமிழ் ஓல்டு புக்ல தமிழ்நாடு உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். சோ அந்த டாபிக் கேட்டிருக்காங்க. சோ டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் சொன்னால ரெவல்யூஷனரி ஸ்டான்ஸ், அதாவது கத்தி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படின்னா சில பார்ட்ஸ்ல இருக்கு. சோ இந்த பார்ட்ஸ் பத்தி கேட்கலாம். சோ இது வந்து ஸ்கூல் புக்ஸ்ல இல்ல, நம்மளோட மதுரை மெட்டீரியல்ஸ் நம்ம வர, அதாவது நம்ம புக் சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போறோம். சரிங்களா, இதுக்கான மெட்டீரியல் ரிலீஸ் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா லாஸ்டா சொல்றேன். சரியா, சோ இதுல இருந்து அதாவது நம்மளோட வெங்கடேசன் சார் புக்ல இருந்து நிறைய ஆன்சர்ஸ் எல்லாம் இதுல எடுத்து கண்டிப்பா இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் தான், அதாவது அவுட் ஆஃப் சிலபஸ் நம்ம புக்ல இல்ல. சோ இது எங்க இருந்தாலும் அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு. சோ லிட்டரரி பர்சனாலிட்டிஸ், ஜேர்னலிஸ்ட், உமன் ஆக்டிவிஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், ரெவல்யூஷனரி சாங்ஸ். சோ இது கேட்கலாம். அடுத்த டாபிக் பாருங்க. சோ 9th என்ன அப்படின்னா சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் 19th and 20th century. ஏற்கனவே இது வந்து நம்ம வந்து படிச்சது. என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி, டெவலப்மெண்ட் ஆஃப் ரேஷனலிசம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், சுயமரியாதை இயக்கம், திராவிடியன் மூவ்மெண்ட். பாருங்க, தனி தமிழ் இயக்கம், தட் இஸ் பியூர் தமிழ் மூவ்மெண்ட். ஓகே, மனமலை அடிக்கிறார் தனி தமிழ் இயக்கம். அடுத்து பாருங்க, தமிழ் சொசைட்டியோட ரிஃபார்ம் பர்சனாலிட்டிஸ் தெரியும். தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா. ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அண்ட் அதர் ஸ்காலர்ஸ் இதெல்லாம் மற்றும் பலரும் கொடுத்துறோம். அதனால என்ன எல்லாத்தையுமே கேட்கலாம். சோ இது இங்க தான் பிரச்சனை. சோ இந்த டாபிக் நம்ம ஏற்கனவே பிரிலிமினரிக்கு படிச்சது. அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி, டெவலப்மெண்ட் ஆஃப் ரேஷனலிசம், பகுத்தறிவின் வளர்ச்சி, அடுத்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், அதாவது சுயமரியாதை இயக்கம். ஓகே, பெரியார். அடுத்து திராவிடியன் மூவ்மெண்ட். ஓகே, தனி தமிழ் இயக்கம். அடுத்து தமிழ் சொசைட்டியோட ரிஃபார்ம் பர்சனாலிட்டி, தந்தை பெரியார் இருக்காங்க, அறிஞர் அண்ணா இருக்காங்க. சோ இது எங்க இருக்கு அப்படின்னா நம்மளோட 10th நியூ சோசியல் சயின்ஸ் புக்ல இருக்கு, 10th ஓல்டு சோசியல் சயின்ஸ் புக்ல ரெண்டுலயே இருக்கு. ஏற்கனவே நம்ம பிரிலிமினரிக்கு நோட்ஸ் எடுத்து வச்சிருப்போம். சோ இது வந்து தட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகே, இது போக நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நிறைய புக்ஸ் இருக்கு. அந்த வெங்கடேசன் சார் புக்ல வந்து தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு ஒரு ரொம்ப நிறைய பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க. சோ அத ஒரு தடவை மட்டும் வாஸ்து விடுங்க. அப்படி அது போக பிபின் சந்திரா அப்படின்னு ஒரு புக் இருக்கு. தமிழ்ல பிபின் சந்திரான்னு ஒரு புக் இருக்கு. சோ அந்த புக்கையும் ரெண்டு புக்கையும் வந்து வாஸ்து விட்டுட்டு நம்மளோட 11th and 12th வரலாறு புக், ஹிஸ்டரி புக் மட்டும் படிச்சா கண்டிப்பா 20 क्वेश्चंस நம்ம 18+ क्वेश्चंस வந்து பண்ணலாம். சரிங்களா, 20க்கு 18+ क्वेश्चंस வந்து கண்டிப்பா பண்ணலாம். சோ போதும். ஓகே, once again repeat. இப்போ நம்ம யூனிட் 1ல நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா மொத்தம் 9 டிவிஷனா பிரிச்சிருக்கோம். அதாவது 9 டிவிஷன் பாருங்க. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், சோ இது வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன். once again செகண்ட் டிவிஷன் பாருங்க, பாளையக்கார ரெபலியன் அண்ட் வேலூர் லிட்டனி. உங்க கையில உங்களோட சிலபஸ் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சிலபஸ்ல இப்படி ஒரு கட் கொடுங்க. இது ஃபர்ஸ்ட் டிவிஷன், இது செகண்ட் டிவிஷன் அப்படின்னு கட் கொடுங்க. அப்புறம் எடுத்து எழுதுங்க. ஒவ்வொரு டிவிஷன்லயும் என்ன எந்தெந்த பேஜ் நம்பர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க, எடுத்து எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்களோட 11th 12th புக்கை பார்த்து நீங்களா நோட்ஸ் எடுங்க. சோ நோட்ஸ் எடுத்து கண்டிப்பா உங்களாலையும் ஏன் அப்படின்னா பிரிலிமினரி நம்ம அப்படியே ரெஃபர் பண்ணி படிச்சு, இப்படி ரெஃபர் பண்ணி படிச்சா நம்மளால படிக்க முடியும். இது படிச்சு முடிச்சுட்டு ரெண்டு புக் மட்டும், அதாவது சு வெங்கடேசன் புக் இருக்கு பாத்தீங்களா, அந்த புக்கையும் பிபின் சந்திரா தமிழ், இந்த ரெண்டு புக்கை மட்டும் வாசிச்சா நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிட்ல 20 क्वेश्चनக்கு சாலிடா 18+ क्वेश्चन வந்து நம்ம என்னால எடுக்க முடியும். ஓகே, அடுத்து பாருங்க, மூணாவது விஷயம் சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் இன் 18th and 19th century அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. ஃபோர்த் பாருங்க, ரிஃபார்ம்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ் ரூலிங் தமிழ்நாடு. சோ அந்த புக்ல அந்த லெசன்ல இந்தியா ஃபுல்லா இருக்கும். சோ தமிழ்நாடு மட்டும் பார்த்து படிச்சா போதும். 2A மெயின்ஸ்க்கு அவ்வளவுதான். 2க்கு தான் எல்லாமே வரும். சரிங்களா, 2 மெயின்ஸ்க்கு தான் எல்லாமே வரும். பாருங்க, அடுத்து பாருங்க, எமர்ஜென்சி ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. சோ இதத்தான் நான் என்ன பண்ணிருக்கேன், 7 டிவிஷனா, அதாவது அது 5வது பார்ட்டா வச்சு 7 டிவிஷனா வந்து நான் வந்து உள்ள கொண்டு போயிருக்கேன். பாருங்க, CDM 7வது குயிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படி முடிச்சிருக்கு. ஓகேவா, அதுக்கு அடுத்து 6th டிவிஷனா எங்க போறோம் அப்படின்னா ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டி, ஆர்க்கியாலஜிக்கல் சோர்சஸ், சங்கம் லிட்டரேச்சர், சங்கம் எரா அப்படிங்கிறது 6வது. சோ 7வது என்ன அப்படின்னா திருக்குறள். சரிங்களா, 7வது வந்து திருக்குறள் பத்தி அந்த 7வது கொடுத்திருக்காங்க. சோ 8வது என்ன அப்படின்னா சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் 19th and 20th century. சோ ஜஸ்டிஸ் பார்ட்டி, ரேஷனலிசம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் எல்லாமே வந்து இந்த உங்களுக்கு 9வது டிவிஷனா கொடுத்திருக்கோம். சோ இதுதான் யூனிட் 1, அதாவது நம்மளோட குரூப் 2A மெயின்ஸ் மொத்தம் வந்து பார்ட் A,
சோ பார்ட் A, பார்ட் B, பார்ட் C இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த பார்ட் A ல மொத்தம் 5 யூனிட் இருக்கு. பார்ட் A ல மொத்தம் 5 யூனிட் இருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் யூனிட் தான் இது. அதாவது மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர். இதுல எத்தனை क्वेश्चन கேட்க போறாங்க அப்படினா 20 क्वेश्चन கேட்க போறாங்க. இந்த ஒரு யூனிட்ட நம்ம 9 டிவிஷனா பிரிச்சு வச்சிருக்கோம். சோ அந்த 9 டிவிஷன்ல சோ 11th ஹிஸ்டரி புக்ல 12th ஹிஸ்டரி புக்ல எந்த லெசன்ல எந்தெந்த பேஜ்ல கொடுத்திருக்காங்கங்கறத நம்ம பார்த்தோம். சோ நீங்க இதை யூஸ் பண்ணிக்கங்க. இது போல அடுத்தடுத்த வீடியோஸ்ல நெக்ஸ்ட் யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 இது ஃபுல்லா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ இந்த வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா இந்த நீங்க இப்ப படிக்கிறதுல வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.